பேர் தான் விடுதலை சிறுத்தைகள். ஆனா விலங்கில்லாத நம்பர் 1 அடிமைகள். பூனைக்கு கூட மீச இருக்கும், அதனால அது புலி ஆயிடாது. வேங்கை வயல், மானாமதுரை, திருநெல்வேலி, நாங்குநேரி, மரக்காணம், கள்ளக்குறிச்சின்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் நம்ம திரும்ப பிஜேபி கோல்டன் பீச்ல இருக்கிற பொம்மை மனுஷன் மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. யாராவ இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ஆனா ஈரான்ல குண்டு போட்டாலோ உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலோ உடனே கொந்தளிச்சுக்கிட்டு வயலண்ட் ஆயிடுவாரு. இவர் என்ன அரசியல் பண்றாருன்றது திருமாவுக்கும் தெரியாது, திருமாவை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. அவர் ஒரு முரட்டு பீஸ்னா அங்க ஒரு புத்தி போன பீஸ் இருக்கு, அதுதான் கமல்ஹாசன். தமிழ்நாட்டுல 2.5 வயசு பொண்ணை கெடுத்தாலும், 70 வயசு பாட்டிய கெடுத்தாலும், இல்ல ரிப்போர்ட்டர் அடிச்சாலோ கமல்ஹாசன் வந்து ஸ்டாலினை ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டாரு. ஆனா ஈரான் போர் நிப்பாட்ட சொல்லி அமெரிக்க ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுவாரு. தமிழக மக்களை ஏமாற்ற பலவித குரலி வித்தையை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அதில் ஒன்றுதான் போலி டோக்கன். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை கொடுத்துடுவோம். இது எதுக்காக இந்த கூப்பன்னா, நம்ம ஓட்டு போறதுக்கோசரம் இந்த கூப்பனை கொடுத்திருக்காங்க, நம்மள ஏமாத்ததுக்கோசரம். இந்த 5 வருஷம் எலெக்ஷன்ல இருந்து அவர் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? இந்த கூப்பன் வந்து பொய்யான கூப்பன், இதை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. இப்போது ஸ்டாலின் அதே பாணியில் கூப்பன் கொடுக்கிறேன் என ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த கூப்பனால் அம்மஞ்சல்லைக்கு பிரயோஜனம் இல்லை. திமுக காரங்க கொடுக்கிற கூப்பன் எல்லாம் செல்லாது. இந்த கூப்பன் எல்லாம் கிழிச்சு கசக்கி குப்பையில போடு. நம்மள ஏமாத்துறதுக்காக இந்த கூப்பனை கொடுத்திருக்காங்க. இந்த கூப்பன் வீடு வீட வந்து கொடுப்பாங்க. இந்த கூப்பனை நம்பி யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க. திமுகல கருணாநிதி பையன் அரசியலுக்கு கொண்டு வர்றதை எதிர்த்து, கடுமையா எதிர்த்து, வாரிசு கூடாதுன்னு சொல்லி திமுகல இருந்து பிரிஞ்சு போய் மதிமுக ஆரம்பிச்சாரு ஐயா வைகோ. இன்னைக்கு ஐயா வைகோ சைக்கோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட வாரிசுக்கு ஒரு சீட்டுக்காக ஸ்டாலின் கிட்ட குனிஞ்சி கொம்புடு போட்டு முட்டி போட்டு ஒரு எம்பி சீட் வாங்கி தன் மகனை எம்பி ஆக்கி அவரை நம்பி வந்த கட்சிக்காரங்கள் எல்லாம் முதுகுல குத்திட்டாரு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லல. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. யார்கிட்டையும் சொல்லலை. இப்படி சொல்லாமல் போன காரணத்தில் என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் ஸ்டாலின் அண்ணா. யாருக்காக கொடுத்தார்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஒருத்தருக்காக கொடுத்தார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கொடுத்தார். 2026ல நான் கண்ட காமெடி இதுதாங்க. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ராதாபுரம் தொகுதியில் இளைஞர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பொறுமை இழந்த அப்பாவு தனக்கு ஓட்டு போட்டால் போடுங்கள், விருப்பம் இல்லாவிட்டால் போடாதீர்கள் என்று ஆவேசமாக தெரிவித்தார். நெஞ்ச நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. ஒரு நாள் கஞ்சி குடித்து ஓடுபவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்களின் நெஞ்சிலே குடியிருக்கின்ற எங்கள் முதல்வரை இருந்தாங்க. நெஞ்சில காட்டுவோம், நெஞ்சில அனுமார் கீழ்ச்சி காட்டினார். ராமர் எங்க இருக்காரு காட்ட பார்க்கலாம். நெஞ்சிலே இல்ல, எங்கேயும் இல்ல. அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் அவர்கள்
உங்க அப்பா முதலமைச்சரா இருக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடியுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழைய முடி திமுக பாத்தீங்கன்னு பாத்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். டம்மி பாவா. இதெல்லாம் பண்ண முடியாது. போலாம் போ. நீ ஓட்டு போடவான எனக்கு போதுமா. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. போலாம் போ. நீ ஓட்டு போடவான எனக்கு போதுமா. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாஸ், நான் கிட்னி திருடல, ஜஸ்ட் ஆபரேஷன் பண்ண, அவ்வளவுதான் என கிட்னி திருட்டு புகாரில் சிக்கிய திமுக வேட்பாளர் கதிரவன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இவரும் போலியான ஆவணங்களை கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு 2 பர்மிஷன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்திருப்பாங்க. என்கிட்ட கொடுத்த பர்மிஷனை நான் பார்த்து, அந்த பர்மிஷன் அரசாங்க பர்மிஷன் இருக்காங்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த அரசாங்க பர்மிஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை வச்சு ஆபரேஷன் பண்ணுவேன். அவ்வளவுதான். போலியான ஆவணங்களை கொண்டு வந்து கொடுத்தார்களாம். அதை பார்த்துவிட்டு இவர் ஆபரேஷன் செய்தாராம். போலி ஆவணங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? ஆப்கானிஸ்தானில் இருந்தா? அதை கொடுத்தது இந்த கேடுகட்ட திமுக அரசுதானே. மனித உறுப்பு திருட்டு என்பது சர்வதேச அளவில் மன்னிக்க முடியாத கொடும் குற்றம். அதை இங்கு சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறது திமுகவை சேர்ந்த கிட்னி திருட்டு கும்பல். குற்றத்தை செய்வதோடு அதை நியாயப்படுத்தவும் செய்கிறார்கள். இப்போது கூட இவர் ஏன் வாய் திறக்கிறார் தெரியுமா? மண்ணச்சநல்லூர் தொகுதியில் மனசாட்சியுள்ள மக்கள் கூட்டம் கிட்னி திருடன் ஊருக்குள் வரக்கூடாது என இவரை ஓட ஓட விரட்டுகிறது. கிட்னி திருடன் ஊருக்குள்ள வரக்கூடாது. மணச்சநல்லூர் தொகுதியில மணியம்பட்டி பெருமங்கலம் குடிக்காரங்க இந்த பஞ்சாயத்துல ஓட்டு கேட்க வரக்கூடாது. பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதெல்லாம் ஒரு தப்பா? எந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணா என்னங்க, அதெல்லாம் ஒரு தப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலீங்க. நம்ம அன்னையார் அவர்கள் எப்படி அன்னியிலிருந்து அன்னையாராக டிரான்ஸ்பர் வாங்கிய நம்முடைய பிரேமலதா, பேமெண்ட்லதா, பொட்டிலதா, பேடிஎம்லதா, பேரம்லதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த முத்தான அரிய கருத்தை. நீங்க கொஞ்சம் பாருங்க. வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்ல, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு தமிழ்நாடு அவங்களை வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும்? ஒரு இந்தி படம் வந்துச்சு, பாகிஸ்தான்ல போய் ஒரு உளவாளியா செயல்படுறாரு துரேந்தர். நான் பாக்குறது இல்ல, எனக்கு தெரிஞ்ச திமுக இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்க நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. எப்படி ஒரு அற்புதமான கருத்து! இந்த கருத்தை நீங்க தஞ்சாவூர் கோவில் வாசல்ல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே உட்காந்துக்குங்க பிரேமலதா அவர்களே. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. நீங்கள் ஒரு பெண் என்பதை மறந்து விட்டு நீங்க இன்னைக்கு போய் அவங்களுக்கு இந்த முரட்டு முட்டு கொடுக்குறீங்களே, நாளைக்கு உங்களுக்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா, இதே மாதிரி ஒரு வன்கொடுமை உங்களுக்கு நிகழ்ந்தாலும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா பிரேமலதா அவர்களே? உன் வீட்டுல ஏதாவது ஒரு கற்பழிப்பு சம்பவமோ
இல்லாட்டி கஞ்சா பழக்கத்துல உன் மகன் அடிமையாகி உன் வீடு நாசமா போச்சு வச்சுக்கேன், இது மாதிரி பேசுவியா? இப்ப இது வாங்கின பெட்டிக்கு இது ஒரு லெவலுக்கு மேல போய் அதுக்கு ஆதரவு கூட தெரிவிக்குது யாரு? இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் பேரை கெடுக்கிறதுக்கு இந்த குடும்பம் வந்து நினைக்கிறேன். மேடம், உண்மையிலேயே உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க, 200 சீட்டுக்கு ஆப்படிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் இருட்டா போகுதுன்னு அழுகிறாங்க. நான் சூரியனே மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு, மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு. ஐயோ, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.